காரம் உப்பு எல்லாம் அள்ளி போட்டுதான் எனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பாடு முழுக்க சிகப்பு கலரா இருக்கும். ரெண்டு நாள் சாப்பிடாமலே இருந்தேன். என்னால பசி தாங்க முடியல. அந்த சாப்பாடு விட்டா வேற எதுவும் எனக்கு கிடைக்கவும் இல்லை. 3 வேளையும் அந்த காரமான சாப்பாடு தான் சாப்பிட்டேன். நெருப்பள்ளி நாக்கில வச்ச மாதிரி இருக்கும். குழந்தைய பட்டி போட முடியாது. அதனால எவ்வளவு காரமா இருந்தாலும் சகிச்சுக்கிட்டு சாப்பிட்டேன். வயிறு புண்ணாயி எரியுது. அதனாலதான் சாதம் மட்டும் போதும். இவ்வளவு கொடுமை அனுபவிச்சிருக்கியா? இந்த வார்டன்லாம் ஒரு மனுஷியா? கொஞ்சம் கூட ஈவே இருக்கமே காட்டாம இருந்திருக்காங்க. என்னம்மா இப்படி எல்லாம் இருக்காங்க? இவெல்லாம் ஒரு பொம்பளையா? இவெல்லாம் புள்ள கூட்டி பெத்துக்கலாம் இல்லையா? இப்படிப்பட்டவங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க. அதான் கோர்ட்ல ஜட்ஜு அதை விசாரிக்க சொல்லியிருக்காங்கல்ல. கண்டிப்பா அந்த வார்டனுக்கு தண்டனை கிடைக்கும். சாரிங்க, நான் இதெல்லாம் சொல்லி உங்களை கஷ்டப்படுத்திட்டேன்ல. இது எல்லாத்தையும் சொல்லாம நீ மனசே வச்சிருந்திருப்பேன்னு எனக்கு தெரியும். இத்தனை நாள்ல உன்னை அந்த நரகத்திலே தவிக்க விட்டேன். சாரி சரஸ். இப்போ நீங்க தானே என்ன வெளியில கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இந்த நம்பிக்கை மட்டும் என்னைக்கும் என்னை விட்டு போகல. சரி விடுங்கப்பா. பட்ட கஷ்டத்தெல்லாம் இனிமே நினைக்கவே வேண்டாம். இனிமே நடக்கிறது எல்லாமே நல்லதா நடக்கட்டும். ஏமா அந்த பொண்ணு தயிர் சாதம் கிடைச்சுல, போய் பண்ணி கொடுப்போம். கொடுக்குறேன். தயிர் எடுத்துட்டு வாமா. மா அது கொடுங்க. என்னாச்சு? இப்பதாங்க எனக்கு உயிர் வந்த மாதிரி இருக்கு. சாப்பிடு. தண்ணி குடிக்கிறியா? சாப்பிடு.